Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C++ல basic structure of C++ program. So C++ல உள்ள program வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So இதுதான் வந்து basic structure. First பாத்தீங்கன்னா இந்த symbol வந்து hash sign அப்படின்னு சொல்லுவோம். இதுல hash include iostream அப்படின்னு இருக்கு. iostream.h hash include conio.h. ஸோ நம்ம சில பார்த்தீங்கன்னா stdio.h இருக்கும். அதுக்கு பதிலாக இங்கே C++ல வந்து iostream.hன்னு இருக்கும். conio.h வந்து சேம் அதே தான், கன்சோல் இன்புட் அவுட்புட் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று யூஸ் பண்ணுறோம், நேம் ஸ்பேஸ் லைப்ரரி C++ல. அதனால அதை வந்து யூசிங் நேம் ஸ்பேஸ் std அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த stdio.h அந்த ஹெட்டர் ஃபைலுக்கு பதிலாக இந்த std அப்படின்னு போட்டுட்டோம்னா இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெட்டர் ஃபைலில் லைப்ரரியில் இருக்கிறது கூட நம்மளுக்கு இங்கே இம்போர்ட் ஆயிரும். ஸோ அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன் ஹெட்டர், அதுக்கப்புறம் ஓப்பன் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ். ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக சில பார்த்த மாதிரி ஓப்பன் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் C++ ப்ரோக்ராமோடது. ஸோ அடுத்தது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இன் C++. இது வந்து ஒரு கமெண்ட் லைன்ஸ். ஸோ டபுள் ஸ்லாஷ் போட்டு எழுதியிருக்கோம், சி இது மாதிரியே இருக்கும். ஹேஷ் இன்க்ளூட் iostreamனு கொடுத்துருக்கோம், ஹெட்டர் ஃபைல். அதுக்கப்புறம் யூசிங் நேம் ஸ்பேஸ் std கொடுத்துருக்கோம், ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன், இதுக்குள்ள வந்து ஓப்பன் பிரேசஸ் இருக்கு, ஒரு க்ளோஸ் பிரேஸ் இருக்கு. ஓப்பன் பிரேஸ் ஒரு க்ளோஸ் பிரேஸ். சி அவுட், நம்ம அங்கே வந்து சில வந்து பிரிண்ட் ஆஃப்னு கொடுப்போம், இங்கே வந்து சி அவுட் கொடுத்துட்டு ஷிஃப்ட் லெஃப்ட் இந்த சிம்பிள் தான் கொடுப்போம். பிராக்கெட் கிடையாது, பிராக்கெட் வராது, இதில் பேரந்தசிஸ் வராது. இந்த மாதிரி ஷிஃப்ட் லெஃப்ட் சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். அதில் வந்து /n அப்படின்னு நியூ லைனுக்காக நம்ம கொடுப்போம் சியில். இங்கே வந்து end l அப்படின்னா end ஆஃப் லைன். ஸோ அடுத்த லைனுக்கு போயிடும். ஸோ சி அவுட் வந்து ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு மறுபடியும் ஷிஃப்ட் லெஃப்ட் இந்த சிம்பிள் கொடுத்துட்டு end. இன்னொரு C ப்ரோக்ராம் பார்ப்போம். ஹேஷ் இன்க்ளூட் iostream, அதுக்கப்புறம் யூசிங் நேம் ஸ்பேஸ் std int main ஏஜ். ஒரு ஏஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பர்சனோட ஏஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் அவங்க ஏஜை வந்து கெட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட் ஏஜ் வந்து இது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். ஏஜுங்கிற ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு சி அவுட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கேன்எஃப் வச்சு நம்ம சியில் வந்து கெட் பண்ணுவோம் ஏஜோட வேல்யூ. இங்கே வந்து சி இன் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணுவோம் ஏஜோட வேல்யூ. ஸோ ஏஜோட வேல்யூ கெட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சி அவுட் யோர் ஏஜ் ஈஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஏஜோட வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏஜ் 40, 50 என்ன கொடுத்தாலும் அந்த பர்டிகுலர் வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ சி அவுட் வந்து பிரிண்ட் ஆஃப்க்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம், சி இன் வந்து ஸ்கேன்எஃப்க்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஹார்ட் ஆஃப் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட ஹார்ட் எக்ஸிக்யூஷன் வந்து மெயினில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு C++ ப்ரோக்ராமோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம். அதை வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.